next war in the world. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வரப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த வார இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்றதையும் உங்களால நம்ப முடியுதா? நெக்ஸ்ட் 24 to 36 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடும் தெரியுமா? அது சரி, ஏன் இந்த வார், எதுக்கு, யார் என்ன பண்ணாங்க? முந்தானேத்து பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் பிரஸ் மீட்ல என்னதான் சொன்னாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பேச போறோம். லெட்ஸ் கம் வி மேக் த கான்வர்சேஷன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். ஏப்ரல் 22, 2025 வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 2:50 இருக்கும். காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில சுற்றுலா பயணிகள் எல்லோருமே தங்களுடைய நாளை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்ப அந்த நேரத்துல அந்த பகுதியை சுற்றிலுமே கொஞ்சம் ஆள் உயர பைன் மரங்கள், அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அப்ப அதன் வழியாக ஒரு 4 to 6 பேர் கொண்ட ஒரு குழு ஆர்மி டிரெஸ் போட்டுக்கிட்டு காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தொனியிலேயே கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காங்க. அந்த இடமே ஸ்தம்பித்து போயிருச்சு அந்த குண்டினுடைய சத்தத்தால. 26 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் நேபாள் நாட்டை சார்ந்தவர், இன்னொருத்தர் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்தவர். 20க்கும் மேற்பட்டவங்க காயத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அரங்கேறினக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த அந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் பலமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியர்களுக்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிற்கு நீதி வேண்டும், அந்த நீதியை நாங்களே பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தன்னுடைய பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் அரங்கேறி ஒரு 8-9 நாள்கள்லயே நிறைய பரபரப்பான ஒரு தருணங்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில நம்ம இன்ட்ரோ வீடியோல நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்க போதா, அந்த வார ஸ்டார்ட் பண்ண போறதே இந்தியா தானா, அதுவும் இன்னும் 36 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வார் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றது உண்மையா அப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் இருக்கு. அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இதற்கு மத்தியில 29th ஏப்ரல் மிட் நைட்ல பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் ஒருத்தர் பிரஸ் மீட்டை திடீர்னு கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டு அந்த பிரஸ் மீட்ல என்னதான் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு தாக்குதல், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தானியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடிச்ச ஒரு வழக்க இந்தியா எடுத்துக்கிட்டு எங்க மீது ஒரு கடும் எதிர்ப்பையும் ஒரு தாக்குதலையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் முதல் குற்றச்சாட்டு நம்ம மேல வச்சிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே நாங்க நிறைய தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கோம், நாங்களும் தீவிரவாதத்தை எதிர்த்து நிறைய தடுப்பு விஷயங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல அவரு சொல்லியிருக்காரு. அடுத்து 3ஆவதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கிட்ட நாங்க பேச்சுவார்த்தைக்கு, அதுவும் எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னா, வெளிப்படையான நடுநிலைத்தன்மையான அந்த பகல்காம்ல என்ன நடந்துச்சு, அதுக்கு யாரு காரணம், யாரால அந்த தாக்குதல் அரங்கேறிச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்திற்கும் வெளிப்படையாக நடுநிலைத்தன்மையாக அந்த விசாரணைக்கு நாங்க ஒத்துழைக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இந்தியா அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வராம மோதல் பாதையே இந்தியா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் மினிஸ்டர் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. 4ஆவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா என்னதான் எங்க மீது மோதல் பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நாங்களும் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா பேட்டி கொடுத்திருக்காரு.
கடைசியாக அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப ட்விஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்த அந்த அந்த பாகிஸ்தானுடைய மினிஸ்டருக்கு வந்த ஒரு விஷயம், அவர் சொல்றாரு, எனக்கு கான்பிடென்ஷியலா வந்த ஒரு விஷயம் படி இன்னும் 24 to 36 ஹவர்ஸ்க்குள்ள இந்தியா இங்க மீது போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையான விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் மினிஸ்டர் அன்னைக்கு மிட் நைட்ல பிரஸ் மீட் எல்லாம் கூப்பிட்டு அந்த பேட்டிய கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம 29th ஏப்ரல் அன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அந்த ஒரு இன்டர்நேஷனல் பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தொடர்ந்து பாகிஸ்தானியர்கள் இந்திய ராணுவத்தினர்கள் மீது நிறைய தாக்குதல்களை முன்னெடுத்துட்டே வந்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இந்தியர்கள் சும்மா இல்ல, இந்திய ராணுவ படையுமே வந்து அதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவ துறையிலிருந்து நிறைய எச்சரிக்கைகளையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய நிறைய அப்டேட்ஸ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கனெக்டடா இருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.